அரசு பள்ளி நிகழ்ச்சியில் பார்வை மாற்றுத்திறனாளியை அவதூறாக பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் மகாவிஷ்ணுவுக்கு தற்போது ஜாமீன் கிடைத்திருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க தலைமைச் செய்தியாளர் சிவா நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். சிவா, வணக்கம். விவரங்கள் என்ன? நபினா, மாற்றுத்திறனாளிகளை அவமதித்ததாக கைது செய்யப்பட்ட மகாவிஷ்ணுவுக்கு ஜாமீன் வழங்கி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தற்போது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. குறிப்பாக கடந்த ஆகஸ்ட் மாதம் சென்னை சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய அரசு பள்ளியில் நடந்த நிகழ்ச்சியில மாற்றுத்திறனாளிகளை அவமதிக்கும் வகையில் பேசியதாக பரம்பொருள் அறக்கட்டளை நிறுவனர் மகாவிஷ்ணுவுக்கு எதிராக சைதாப்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து அவரை கடந்த 7ஆம் தேதி அன்று போலீசார் கைது செய்திருந்தனர். இந்த நிலையில ஜாமீன் கோரி மகாவிஷ்ணு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் மாற்றுத்திறனாளிகளை புண்படுத்தக்கூடிய நோக்கில் நான் பேசவில்லை எனவும் தனது பேச்சு அவர்களை புண்படுத்தி இருந்தால் நான் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோருவதாகவும் அந்த மனுவில் அவர் குறிப்பிட்டிருந்தார். அது மட்டுமில்லாமல் தனது பேச்சு எடிட் செய்யப்பட்டு யூடியூபில் வெளியிடப்பட்டதாகவும் முழு பேச்சை கேட்காமல் தனக்கு எதிராக பொய் வழக்கு பதியப்பட்டுள்ளதாகவும் மனுவில் மகாவிஷ்ணு தெரிவித்தார். எனவே எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காமல் கைதானதாகவும் காவலில் வைத்து போலீசார் விசாரித்த போது நான் முழு ஒத்துழைப்பு வழங்கியிருக்கிறேன் என்றும் தனது அலுவலகத்திலிருந்து ஆவணங்கள், வங்கி கணக்கு விவரங்கள், வீடியோ தொகுப்புகள் என அனைத்தையும் போலீசார் பறிமுதல் செய்திருப்பதாகவும் அவர் அந்த மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே இந்த மனு முதன்மை அமர்வு நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருக்கக்கூடிய கார்த்திகேயன் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தபோது மகாவிஷ்ணுவுக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி நீதிபதி தற்போது ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார். நவீனா, விவரங்களுக்கு நன்றி சிவா.